இந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம். வணக்கம். காசியார் விஷன் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்முடைய சேனலில் பழைய காலத்து கோவில்கள், கோட்டை, குடைவரை கோவில்கள், கிராமத்தில் நடக்கும் திருவிழாக்கள் இந்த மாதிரி தான் நம்ம போட்டுருந்தோம். ஆனால் இன்றைக்கி வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம போட போகிறது 13/3/2023 அன்று என்னுடைய அம்மா காலமாயிட்டாங்க. இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்தி வச்ச தெய்வம், பேசும் தெய்வம், கடவுள் அவங்க இந்த உலகத்தை விட்டு நீண்ட தூரம், மீண்டும் திரும்ப முடியாத தூரம், யாரும் காண முடியாத ஒரு நீண்ட தூரம் போயிட்டாங்க. இந்த காற்றோடு கலந்துட்டாங்க. அவங்களுடைய கடைசி உரையாடல் தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். கூலி வேலைக்கு போவாங்க. அங்கே கிடைக்கிற காசை வாங்கிட்டு சமைச்சு, அந்த அரிசி சமைச்சு எங்களுக்கு சோறு போட்டு அந்த கஞ்சி அவங்க குடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிராமத்தில் அந்த காலத்தில் ரொம்ப வறுமையெல்லாம் எங்களை காப்பாற்றிருக்காங்க. குடிசை வீடு, மழை வந்தால் ஒழுகுனா உள்ளே தங்க முடியாது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு வீடு. இந்த மாதிரி சூழ்நிலையில் வெள்ளம், கிராமத்தில் அந்த காலத்தில் வெள்ளத்தை வாங்கிட்டு கொதிக்க வச்சு கரைச்சி குடிச்சிட்டெல்லாம் படுத்துருக்காங்க. எங்களுக்கு சோறு கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிட்டு மீதி வச்சு அந்த சோற்றை அவங்க சாப்பிடுவாங்க. அந்த தெய்வம் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. உலகத்தில் அம்மாவுக்கு ஈடாக யாருமே இருக்க முடியாது. எத்தனை லட்சம் கோடிகள் கொடுத்தாலும் அந்த கடவுள் கூட தாய்க்கு ஈடாக முடியாது. 10 மாதம் நம்ம சுமந்து பெற்றெடுக்கிறாங்க இல்லையா, அது யாரால முடியும்? நம்ம யாரால முடியுங்க? அம்மாவால் மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு ஈடாக அந்த உலகத்தில் கடவுள் கூட முடியாது. என்ன, அந்த தாய் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்களோட நினைவாக தான் அவங்களோட கடைசி உரையாடல் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அவங்க இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு வியாதி வந்தது, சுகர், பிபி. இது அதிகமாகிட்டு பிரெயினில் போய் அட்டாக் ஆகிடுச்சு. டாக்டரை காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. நான் இந்த காணொளி மூலமாக உங்கள் எல்லாருக்கும் வைக்கிற ஒரு கோரிக்கை என்ன, கடைசி காலத்தில் அப்பா அம்மா தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு கூட இருந்து பார்த்துக்குங்க. தனிமையில் அவங்கள விடாதீங்க. மீண்டும் அவங்க இறந்துட்டு நம்ம பார்க்க போகிறோமா? இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம அப்பா அம்மாவை கடைசியில் நம்ம இன்னும் பார்க்க முடியாது. அதனால் நம்ம வாழ்கிற அந்த கொஞ்ச காலத்தில் நம்ம அப்பா அம்மாவை கூட இருந்து தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க. இதுதான் நம்ம செய்கிற ஒரு பெரிய பாக்கியம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. அம்மா அப்பா உயிருக்காக போராடுங்க. கடைசியில் கடவுள் விட்ட வழி. ஏன்னா அந்த உலகத்தில் தாய்க்கு நிகர் அந்த கடவுள் கூட கிடையாதுங்க. நன்றி, வணக்கம். நீ எது வரையும் படிச்சிருக்க? இல்லை, பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சு வந்துடுவோம். வீட்டுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பழைய நோட்டு, பேனா, பென்சில் எல்லாம் இருந்தாங்க. அது வச்சுன்னு கம்முன்னு உக்காந்துக்கணும். ஏன் உக்காந்துக்கிறேன்னு அடிப்பாங்க. நீ பேயெல்லாம் பார்த்துருக்கியா? பேயா பார்த்துக்கிறேன். எப்படி இருக்கும் அந்த பேய்? எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? பேய் எப்படி இருக்கும்? பேய் எங்கே வேணாலும் இருக்கும், சுத்தம். எங்கே வேணாலும் சுத்தம். அந்த பேய் கை பொருள் கை மெயில் இருக்கும். பேய் கை அது என்ன பண்ணாங்க ஆயா, பசுபல் தாயா அடிச்சுட்டாங்க. அடிச்சு கை விட்டுச்சு பாரு, கதிச்சாந்தல பட்டுன்னு கதிச்சாந்தாங்க பாரு. இப்போ வந்து ஓடிடுச்சு. அந்த வந்து துடியுது துடியுது துடியுது. நீயே பார்த்த? நிஜமாவே சரி, பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன். கொல்லி வெடி பிச்சை அது ஆடும். இப்படி உக்காந்து இந்த கிளம்பு கிளம்பி போகவும் வரும். அப்போ அப்புறம் இப்போ ரொம்ப போய் ஈச்சி ஆச்சு, நாங்கள் இருக்க மாட்டோம், உள்ள வந்துடுவோம். கது தட்டம் உள்ள வந்துட்டா கூட. என்னது கது தட்டம்? என்னது கது? என்ன தட்டம்? பேய் கது தட்டம். கது தட்டம்
அப்பா ஆ பசுமத்த ஆயா மேலே தெய்வம் வரும். ஆ தொச்சுன்னு ஓடுவாங்க. ஆ சம்மளி அம்மா மேலே தெய்வம் வரும். தொச்சுன்னு ஓடுவாங்க அவங்களாம். அப்போலாம் இப்போ வரவங்க யார் வந்து பேசுகிறாங்க அப்பே சொல்லு. பட்டினா கூட எத்தனை நாள் பசங்களை வச்சுக்கின்னு வச்சா கண்மம் ரங்க மாமன் தாத்தா லைட்டு போட்டுக்கின்னு சுடுகூடு கஞ்சி சோறுக்கு இருந்தால் எடுத்துக்கின்னு ராவில் ஈச்சியில் லைட்டு போட்டு வருவாங்க கையில். முதல்ல வந்து பார்த்துட்டு போவாங்க, படுத்துன்னு இருப்போம். ரெண்டாவது வந்து அதெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க, அதெல்லாம் கிளிக்கி கொடுப்போம், குடிச்சிட்டு படுத்துக்குவோம். சாப்பாடெல்லாம் கிடையாது. அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, கொட்டாயில் வந்து குட்டியை கீழே போட்டு அவங்களுக்கு கோப்பம் இருக்கும். அந்த கோப்பையில் முதல் சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க. ரெண்டாவது சாப்பாட்டை வந்து அந்த குட்டியில் அந்த கோப்பை வச்சு சோறு வச்சு கையில் பிடிச்சின்னு வந்து நாங்கள் பட்டுன்னு இருந்தோம்னா ஆளுக்கு மோமா கொடுப்போம் பெரிய. அப்போல்லாம் பட்னி பச்சி பிடிச்சிக்க கஞ்சி சுருப்பு பட்னியாக கூட கொடுப்போம். உங்கள் வீட்டுங்களில் கோபால்மான யாருன்னா அப்படி குழந்தைங்க தூக்கின்னு போனோம்னாக்கா குழந்தை வந்துக்கிட்டே என்னந்தா கொண்டாந்து குட்டி குழந்தை என்னந்துக்குது அப்படின்னு வாங்குவோம். கொடுப்பாங்க சோறு களி இந்த கொடுப்பாங்க, வாங்கி வந்துடுவேன். இதான் நாற்று போடுங்க, நாற்றுனாலும் களை பறிக்கும், ஆளு கூப்பிட்டு வேலை வாங்குவேன். எல்லா வேலையும் தெரியுமா? விவசாய வேலை எல்லா வேலையும் செய்வேன். இந்த வைக்க சமயம் இங்கேருந்து ஜம்தார் மோட்டிலேருந்து வீட்டுக்கு தூக்கின்னு வருவோம் வைக்க சமம். அப்போது எல்லாரும் பொம்பளைங்களும் ஆளுக்கு ஒரு கத்தை, ஆம்பளைங்களும் தூக்கின்னு வருவாங்க. ஒரு வரையே சாமான் சொல்லலாம், சாப்பாடு சாமானை என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வைக்க தூக்கின்னு வருவாங்க. அப்பா கூட மாடு ஒரு கையில் பிடிச்சிக்கணும், ஒரு ஜதை ஒரு சம வைக்க தூக்கின்னு வருவாங்க அப்பா. அப்போது எப்படியா போனவங்களும் ஓட்டுனா அவன் கோயிலில் கூட ஆகாது. அந்த காலத்தில் மொய்ப்பானை எவ்வளோ எழுதுவாங்க? 2 ரூபாய், 1 ரூபாய், மொய்ப்பானம் 5 ரூபாய். மொய்ப்பானம். ஆமாம், 1 ரூபாய் கூட போடுவாங்க, 5 ரூபாய். சாமியார் 1 ரூபாய் தான் போட்டிருந்தா பிள்ளை அப்போ. மை 2 ரூபாய், 1 ரூபாய், 5 ரூபாய், 1000, 500 கிடையாது. சாப்பாடு எத்தனை வேலை சாப்பாடு போடுவாங்க அந்த காலத்தில் கல்யாணத்துக்கெல்லாம்? நைட் சாப்பாடா காலையில் சாப்பாடா கல்யாணத்துக்கு? கல்யாணத்துக்கு சாப்பாடு எத்தனை வேலை போடுவாங்க அந்த காலத்தில்? சாப்பாடு கூழ் கொடுப்பாங்க கல்யாணத்துலையா? வாங்கி குடிக்க வேண்டியதுதான் கல்யாணத்தில் கூழ். இங்கே எம்மன் தூரம் நடக்கிறவங்க போகிறாங்க, கூழ் கொடுப்பாங்க. அப்புறமா ஒரு கட்சி போடுவாங்க, அப்போ சாப்பிடுவாங்க. 3 நாள் கல்யாணம் போயிட்டு வழியே பழைய கஞ்சி கிஞ்சி இருந்துச்சுன்னா கச்சி ஊற்றிட்டு மத்தியானத்தில் சோறாக்கி போடுவாங்க. அப்போ சரிங்களா? தொழில் டவுனுக்கெல்லாம் போகணும், எப்படி நடந்து தான் போகணுமா வண்டியில் போவீங்களா? அப்போ நடந்து தான் போகணும். அது எம்மன் இந்த புதுக்கோட்டைக்கு நடந்து போய்க்கிறேன் நான். ஆர்னிக்கு பண்ணி வச்சு டவுனில் என்னென்ன வாங்குவேன்? தைச்சி விட்டு துணி எடுக்குவேன். தைச்சி விற்கிறாங்க பாரு, சொக்கா டவுஜரு, அதான் பொண்ணு ஏதாப்பா, பொண்ணு கிடையாது.
சொக்கா டவுஜர் தான் எடுப்பாங்க 2 பேருக்கும். அப்புறமா நீங்கள்லாம் பிறந்து கொடுத்தா தைச்சி வச்சுக்கோங்க. காதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்தா நீ பிறந்த அதுக்கு மட்டும் கச்சா. காது கொடுத்து சொல்ல நீ இல்லை. அவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. நல்லா கம்புக்கு ஜிமிக்கு மாடு வச்சு ஆயா நல்லா கம்புக்கு ஜிமிக்கு எல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டாங்க. நல்லா வச்சு வச்சாங்க. ஆடு கோழி எல்லாம் வளர்த்தி அந்த காலத்தில் என்ன எப்படி தீனி கிளி போட்டு அச்சி நொய்யி. எத்தனை ஆடு எத்தனை கோழி வளர்த்து? 2 ஆடு 3 ஆடு தான். அது கூட திருமணம் முடிச்சு விடுவான். அந்த காலத்தில் நிறைய திருடுவாங்க இல்லை கோழி ஆடெல்லாம். இப்போ மாடு கட்டிட்டு வந்துட்டோன்னு வச்சியா இந்த மாட்டை கவுத்து அவுத்து விட்டுருவோம். கவுத்த கச்சில் இருப்பாங்க. மாட்டை அவுத்து விடுவாங்க. பூட்டு தைச்சி விடுவாங்க. தாத்தா செய்யும் கை காப்பாங்க. அவங்களாம் மான வரையும் காப்பாங்க தாத்தா. உங்கள் தாத்தா உனக்கு ஞாபகம் இருக்குதா? உங்கள் தாத்தா தெரியாது. உங்கள் ஆயா பேர் தெரியாது. உங்கள் தாத்தா பேர் அதான் தெரியாது. உங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பன் தெரியும். பேர் என்ன? உங்கள் அப்பா பேர் அப்படிதான். அப்போ உங்கள் அம்மா பேர் எல்லாம்மா எங்கள் அப்பா அப்பெல்லாம் நல்லா தாமரிச்சு பிறந்து போட்டா எங்கள் அப்பா சேர்த்துது. தாமரிச்சு பிறந்துட்டு கூட ஐயோ பொண்ணா போடலையே நான் காலுக்கு செயின் எடுத்து போடுவேனே பொண்ணா போடலையே புள்ளைய பிறந்துட்டானே தாமரிச்சே பூஞ்சோனதானே ஒட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாட காயப்பட்ட வீரர்களுக்கு கட்டு போடும் சேனை மயிலி ரகமோ சேனை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்தில் விளக்கு போட்டாயையும் வெளுத்த சேலத்தில் விளக்கு போட்டாய்.